வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவுடன் மீண்டும் இணையும் வாய்ப்பு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி சூசகமாக தெரிவித்துள்ளார். இது அவரது முந்தைய நிலைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றமாகும். சேலத்தின் ஆத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளும் திமுக அதிமுகவின் ஒரே எதிரி என்றும் வாக்குகள் பிரிவதை தடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். பாஜகவுடனான பேச்சுவார்த்தைகளை அவர் நேரடியாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் அதிமுகவின் எதிரி அல்ல என்றும் அவர் கூறினார். கட்சியின் கூட்டணி உத்தி 6 மாதங்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். 2023 செப்டம்பரில் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு பாஜகவுடனான உறவுகளை மீண்டும் எழுப்புவதற்கு அவர் முன்பு உறுதியாக இருந்ததால் பழனிசாமியின் கருத்துக்கள் அவரது அணுகுமுறையில் மாற்றத்தை குறிக்கின்றன. அவரது சமீபத்திய கருத்துக்கள் அவரது நிலைப்பாட்டை மென்மையாக்கும் சாத்தியக்கூறுகளை குறிக்கின்றன. கூட்டணி விருப்பங்களை திறந்தே வைத்திருக்கின்றன. இருப்பினும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வெளியான செய்திகளை அவர் நிராகரித்தார். இதுபோன்ற கூற்றுக்கள் ஊகங்கள் என்று கூறினார். தொகுதி பங்கீடு விவகாரம் தொடர்பாக அதிமுக கட்சிக்கு மாநிலங்களவை இடத்தை ஒதுக்கியதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறிய கூற்றுகளை பழனிசாமி மறுத்தார். இது குறித்து கேட்டபோது, அத்தகைய சலுகை குறித்து அதிமுக எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இரு கட்சிகளுக்கும் இடையே அத்தகைய ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்பதை அவரது பதில் சுட்டிக்காட்டியது. சீமானின் பாதுகாப்பு காவலராக பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் கைது செய்யப்பட்டதை பற்றி கருத்து தெரிவிக்க மறுத்த பழனிசாமி அதற்கு பதிலாக ஆளும் திமுகவின் பக்கம் தனது கவனத்தை திருப்பினார். உட்கட்சி கூட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரை மிரட்டியதாக கூறப்படும் தர்மபுரி மாவட்ட திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திமுக அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் ஆளும் கட்சி நிர்வாக விவகாரங்களை கையாள்வதை விமர்சித்ததாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதுபோன்ற சூழலில் அரசு அதிகாரிகள் எவ்வாறு தங்கள் கடமைகளை செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த சம்பவம் திமுக ஆட்சியின் கீழ் நடந்த மோசமான சம்பவங்களில் ஒன்று என்று விவரித்தார். அவரது கருத்துக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான தனது கட்சியின் நிலைப்பாட்டை வலுப்படுத்தியது. அதிமுகவை அதன் முக்கிய எதிர்க்கட்சியாக நிலைநிறுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.